வணக்கம். நேத்து துறையூர் பகுதியில எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போனாரு. மணச்சநல்லூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு துறையூருக்கு போனோம். ஆனா துறையூர்ல அதிமுகவினர்லாம் ஒரு கும்பலா மெயினான ரோட்ல நின்றுக்கிட்டாங்க. நின்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுககாரங்க எல்லாமே நின்றாங்க. ஆனா அந்த சமயத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸ்னா சும்மா வரல. ஆம்புலன்ஸ் ஆள சாலை விபத்துல அடிபட்டு கிடக்கிற ஒருத்தரை ஏத்துறதுக்காக வந்தாங்க. ஏற்கனவே வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில ஒரு மெயினான ரோட்ல தான் எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே மீட்டிங் போடுறாரு. அந்த இடத்துல மீட்டிங் போட்டு ஒரு டிராஃபிக்கை அதிகப்படுத்தி அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு கும்பல் இருக்கிற மாதிரி காட்டுறாரு. அதுதான் அவர் தொடர்ந்து செய்கிற ஒரு விஷயமே இருக்குது. கடந்த 18ஆம் தேதி இதே போல் தான் அணைக்கட்டு பகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. நைட்டு எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு மேலே. அதுவும் இல்லாமல் அவர் சும்மாவும் போகல. அங்கே பக்கத்தில் அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த சென்ட்ராயன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே தொடர்ந்து லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வேறு எங்கேயோ போயிடுச்சு, நோயாளிகளை ஏற்றிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடங்கள்ல இருந்து அவங்க ஒரு ஆம்புலன்ஸை வர வைக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் 10 மணிக்கெல்லாம் மீட்டிங் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் முடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் உள்ளே விட்டார். அங்கேருந்த போலீஸ்காரங்களும் போப்பா நீ ஒன்றும் கும்பலை விலகிட்டு போப்பான்ட்டார். எப்பயுமே ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்துல வழி விடணும். முதன்மையான காரணமாக அதுதான் செஞ்சே ஆகணும். ஆனால் அதை செய்யவே மாட்டேறாங்க. ஒரு இறப்பு, ஒரு சவ ஊர்வலம் போகுது அப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த சவ ஊர்வலத்தையே ஓரங்கட்டிட்டு இவங்க அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுவாங்க. அதுதான் மனிதாபிமானம். ஆம்புலன்ஸ் எதுக்கு போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஆம்புலன்ஸுக்குள்ளே ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, நோயாளி ஏற்ற கூட போகலாம். அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், அணைக்கட்டு பகுதியில் பேசும்போது அந்த ஆம்புலன்ஸில் செக் பண்ணு. நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டிங்கில் நான் போகிற இடத்துலலாம் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு வேணும்னே பேசுகிறானுங்க. நானே மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு நான் பாட்டுக்கு மறந்து போயிடுறேன். இந்த சைரன் ஒலியில் மறந்து போயிடுறேன். அந்த ஆள் பேர் என்னன்னு கேளு, ஆம்புலன்ஸ் டிரைவர் பேர் என்னன்னு கேளு, ஆம்புலன்ஸில் அந்த நம்பரை நோட் பண்ணு, நாளைக்கு போலீஸில் வழக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். இவர் எடப்பாடி பழனிசாமி கத்த ஆரம்பித்தோன்னே கீழே இருக்கிறவன் சும்மா இருப்பானா? டமான்னு ஆம்புலன்ஸு கதவெல்லாம் தட்டினோன்னே அதெல்லாம் தட்டாதீங்க, அதெல்லாம் வன்முறையெல்லாம் கையில் எடுக்கக்கூடாது, நம்ம போய் காவல்துறையில் நம்ம சொல்லுவோம், நியாயமாக நடந்துக்குவோம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சார், ஆம்புலன்ஸை போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார், அடுத்த தடவை ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸில் நோயாளியை போட்டு தான் நாங்கள் அனுப்புவோம், ஆம்புலன்ஸ் உள்ளே இருக்கவங்கள நோயாளி ஆக்கி தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அவர் பேசின இதே மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு சர்ச்சையாச்சு. இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா நேற்று துறையூரில் அவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அதிமுக கும்பல் நிற்கிறாங்க. அது மெயின் ரோடு. அது துறையூரே பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான ஒரு பகுதி தான். அந்த பகுதிக்குள்ளே இவங்க பிரச்சாரத்தை நிறுத்துகிற இடம்னு சொல்லி போட்டு வச்சுக்கிட்டு இந்த அக்கப்பூரை பண்ணிக்கிட்டு அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட வரல. அந்த சமயத்தில் இவர் ஆத்தூர் பகுதியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு சாலை விபத்தில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், அவரை மீட்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் போகுது. திடீர்னு அதிமுககாரங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அணைக்கட்டு பகுதியில் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. உடனே இன்னுமே நம்ம ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அடித்து ஆம்புலன்ஸுக்குள்ளே நம்ம ஆம்புலன்ஸு டிரைவரே நோயாளியாக அனுப்பிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொன்ன விஷயம் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வந்துருச்சு. உடனே என்ன செய்கிறாங்க, ஆம்புலன்ஸை வழிமறைச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸை வழிமறைச்சு அங்கேருந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட பயங்கரமான ஒரு சண்டை. டிரைவரை கதவை திறந்து அந்த கதவை ஒட்டைக்கிறாங்க, கன்னத்திலே குத்துறாங்க, டிரைவர் கன்னத்திலே குத்துறாங்க. ஒன்றுமே புரியல இவருக்கு. திடீர்னு ஒரு கும்பல் ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா ஒரு கும்பலே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு எமோஷனல் ஆகி அப்படியே ஒரு வன்முறை வந்துருமில்ல. கையில் கொடி வர வச்சுருக்காங்களா, அந்த கொட்டி கம்பத்திலே ஆம்புலன்ஸு சைடு மிரரெல்லாம் அடித்து உடச்சி விட்டுறாங்க. உடச்சி விட்டோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாயிடுது. அங்கே பாதுகாப்புக்கு போலீஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அதிமுக தொண்டர்கள்லாம் விலக்கி விட்டுட்டு ஆம்புலன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த அதிமுக காரங்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பின்னாடி டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஆம்புலன்ஸுக்குள்ளே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ண ஆரம்பித்து ஆம்புலன்ஸை சொட்டையாக்கிற அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆம்புலன்ஸ் ஓட்டின டிரைவர் துறையூரை சேர்ந்தவர் தான். அவருக்கு என்னென்னா கலிங்கம்பட்டியில் அப்படின்னு சொல்லி சேர்ந்த ஒரு டெக்னீஷியன் ஹேமலதா அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிறாங்க. அவங்க அங்கே அரசு மருத்துவமனையில் ஒரு சிகிச்சைக்காக ஆத்தூர் பகுதியில் ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிற ஒரு ஆளை ஏற்றிட்டு வர்றதுக்காக தான் அவங்க போகிறாங்க. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹேமலதாவுக்கும் அடி விழுந்திருக்கு, செந்திலுக்குமே அடி விழுந்திருக்கு. ஹேமலதா இப்போ மாசமாக வேறு இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, கோவத்தில் அடிக்கிறோம்ல, அப்போல்லாம் நாங்கள் மாசமாக இருக்காங்களா என்னன்னுலாம் நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அடித்து விட்ருக்காங்க.
இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. இப்போ அந்த துறையூர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு. ஒரு சாலை விபத்தில் ஒரு ஆள் கிடக்குறாரு, அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆம்புலன்ஸு போகுது. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது எங்கிட்டாவது ஓரமாக பிரச்சாரம் பண்ணுங்கள், இல்லை ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் வழி விடுறதை விட்டுட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறீங்க. அங்கே இருந்த அந்த உதவியாளர் ஹேமலதா வந்து மாசமாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களையும் அடிக்கிறீங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அதிமுகவினர் மேலே பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்தவங்களுக்கு அந்த டிரைவரை பார்த்தோன்னா அடிக்கணுன்னே தோணியிருக்கு போல இருக்குது. அதே பகுதியை சேர்ந்தவனுங்க தான், துறையூர் பகுதி அதிமுக தான். அதுவும் டிரைவரும் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரும் துறையூர் தான். ஆனால் அவரை தெரியாமல் இருக்குமா? அவர் வேணும்னு உள்ளே விடுவாரா? அவர்கிட்ட கேட்டாலே ஒரு காரணத்தை சொல்லியிருப்பார். இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி மன்னச்சூழலை பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கவர், அவர் துறையூர் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸை விடுறதுக்கு இவங்களுக்கு என்ன வலிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, டிரைவர் அடிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த டிரைவர் வந்து வண்டியை எடுக்க விடாமல் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த சாவியை பிடுங்கி தூக்கி விட்டெறிஞ்சிட்டாங்க. கையை உள்ள அந்த கதவு வழியாக கையை நுழைச்சிட்டாங்க. நுழைச்சி அந்த சாவியை பிடுங்கி சாவியை தூக்கி கும்பலில் விட்டெறிஞ்சிட்டானுங்க. ஒன்றுமே புரியல. போலீஸ் காவல்துறை வந்து அந்த கும்பலையெல்லாம் விலக்கி விட்டு டிரைவர் வந்து ஆம்புலன்ஸை எடியா அப்படின்னு சொன்னால் சாவியை காணாம் சாருங்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் நல்ல வேளை மாற்று சாவி ஒன்று அந்த வண்டியிலே வச்சுருந்துருக்காரு. அதை எடுத்துகிட்டு அப்புறமா வேனை எடுத்துகிட்டு போயிட்டார். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி வச்சுருக்குது. இது வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி விட மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சினால் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் சட்டம் ஒழுங்கு எப்படி கெடுதுங்கிறத பாருங்கள். அதிமுகனால தான் கெடுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வருது. ஏற்கனவே அணைக்கட்டு பகுதியில் வந்து இது போல் வந்து ஆம்புலன்ஸுக்கு டிரைவரை அடித்ததும், ஆம்புலன்ஸை தட்டி வீக்காக்குனதும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. நேற்று வந்து ஒரு வீடியோவே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பரவலாக ஓடிடுச்சு. அந்த வீடியோ பார்க்கும்போதே யார் யார் ஆம்புலன்ஸை அடித்தது, போனது, வந்தது எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இப்போ அவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ண போகிறாங்க. எல்லாமே நடக்க தான் போகுது. இது எடப்பாடி பழனிசாமி இப்படி வந்து தொண்டர்களை என்கரேஜ் பண்ணுறது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ரெண்டாவது விஷயம் வந்து நேற்று தான் நயினா நாகேந்திரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தான்பா முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்கிறார். அதுக்கு முன்னாடியே பூத் கமிட்டி மாநாட்டிலே வந்து அண்ணாமலை பேசிட்டார். இது அண்ணாமலை பேசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசக்கூடாத பேச மாட்டார், அவரை வந்து பேச வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை வந்து அவரை வந்து தற்கூரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சர், கொலைகாரன் அப்படி இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணார் அண்ணாமலை. ஆனால் வந்து அண்ணாமலை வந்து நீங்கள் மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குனா தான் நாங்கள் வந்து உங்களோட கூட்டணி வைப்போம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். எடப்பாடி பழனிசாமியை நினச்சா பாஜக என்ன வேணாலும் செய்யலாம். அவர் மேலே இருக்கிற வழக்குகள் எல்லாம் தொடுத்து அவரை வந்து கூட்டணிகளை கொண்டு வர விட முடியும். அண்ணாமலை மாநில தலைவராக நாங்கள் மாற்ற முடியாது, அப்படி மாற்றுறதுக்கு வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் வந்து அதெல்லாம் சொல்லாமல் அண்ணாமலையை மாற்றினாங்க. இதுவே அமித்ஷா செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இன்றைக்கி பாஜக வந்து பலகீனமாக தான் இருக்குது. ஆனால் பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்தவர் நயினா நாகேந்திரன் வீட்டுக்கு போகும்போது கூட அண்ணாமலை வந்து தனக்கு கொடுக்குற மரியாதையை நீங்கள் அண்ணாமலைக்கும் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்ச அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிகிட்ட விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி அண்ணாமலை ஆதரவாளர் மத்தியில் இருக்குது. ஆனால் அண்ணாமலை வந்து அந்த பூத் கமிட்டியில் வந்து அவர் இப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர், அவரை முதலமைச்சராக்குறது தான் பாஜகவோட கடமை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். என்னடா அது இப்படி பேசி விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. வேறு வழி கிடையாது. அமித்ஷா சொல்கிறாரு அப்படின்னா அண்ணாமலை கேட்டு தானே ஆகணும், நீங்கள் இப்படி தான் பேசணும். ஏன்னா ஏற்கனவே நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணி மூலமாக என்ன செய்கிறாரு, நயினா நாகேந்திரன் அமித்ஷாட்ட போட்டு கொடுக்குறாரு. அமித்ஷா அவர்கிட்ட வந்து அண்ணாமலை வந்து பேசினா எடப்பாடி பழனிசாமி கூல் ஆயிடுவாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு அண்ணாமலை சொன்னாலே போதும். ஆனால் அண்ணாமலை சொல்ல மாட்டேங்கிறாரு, நீங்கள் சொல்ல வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம், அதனால் வந்து அண்ணாமலை வந்து பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து அவர் பேசிட்டார். சரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதே கருத்தை மற்றவங்க யாருமே பேசலை. ஏன்னா அமித்ஷா எதுவுமே சொல்லலையே.
அமித்ஷா தானே மெயின், அமித்ஷா சொல்கிறது தானே கேட்பாங்க. அமித்ஷா வந்து கூட்டணி ஆச்சு அப்படின்னா அதுக்கும் அண்ணாமலை பதில் சொல்லியிருந்தார்ல. எங்களுக்கு தலைவர் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் கேட்போம். கூட்டணி ஆச்சுன்னா கூட்டணி ஆச்சு தான். நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் வந்து முதலமைச்சர் அப்படின்னு அமித்ஷா சொன்னால் தான் நாங்கள் சொல்லுவோம். இல்லைன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தலைமை அவர் தான், அவர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தார். இப்போ அண்ணாமலை பேசினதுக்கும் அதுதான் காரணம். அமித்ஷா சொன்னனால தான் அண்ணாமலையும் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நேற்று நைனா நாகேந்திரன்ட்ட இதை பற்றி கேட்கும்போது, ஆமாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இன்றைக்கி யார் தலைமையில் இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அதிமுக தலைமையில் இருக்குது. அதிமுக தலைமைன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அதோட பொதுச் செயலாளர். அவர் தான் இந்த கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் தான் தலைவர். அவர் எடுக்கிறது தான் முடிவு. அந்த முடிவுன்னு பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். நாங்கள் இதில் வந்து எந்த விதமான குழப்பமும் எங்களுக்கு இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிக முக்கியமாக ஒரு விஷயங்களை வந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாலும் பாஜக நம்மளை வந்து ஒழுங்காக ஆட்சி செய்ய விடாது, இந்த தடவை நம்ம ஜெயித்தோம்னா ஆட்சி செய்ய விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. காரணம் வந்து என்னென்னா, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு விலகிடலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு இருக்கிறார், எண்ணத்தோடு இருக்கிறார். இது வந்து பாஜகவுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியாக அறிவிச்சிட்டாங்க. அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி மிஸ்ஸிங். எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஏன் வரமாட்டேங்கிறார்? கொங்கு பகுதியை சேர்ந்தவர், அந்த பகுதியில் செல்வாக்காக இருந்தவர். அவருக்காக வந்து துணை ஜனாதிபதியாக நிற்கும்போது கூட்டணி கட்சிகள் எல்லாம் வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வருது. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட ரூட்டு வேறு மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி போகக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியை நம்ம சொல்கிற கருத்துக்கள் வந்து அவரை வந்து ஏதோ ஒன்று செஞ்சு விரட்டிடக்கூடாது இல்லை அப்படிங்கிறதுல அமித்ஷா தெளிவாக இருக்கிறாரு. அதனால பார்த்திங்கன்னா அமித்ஷா இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து மூணாவது மிக முக்கியமான விஷயம் வந்து மதுரையில் வந்து மேயர் இந்திராணி அவங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவருடைய கணவர் வந்து பொன் வசந்த் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே ஒரு முறைகேடு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 19 பேர் மேலே, அவர் கணவர் முதற்கொண்டு உட்பட ஒரு 19 பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. மாநகராட்சியில் வந்து நிறைய பேர்த்த வந்து சஸ்பெண்டும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பொன் வசந்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதனால் வந்து மேயர் பதவியை மாற்ற போகிறாங்க. மேயர் பதவியை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் பவர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ மேயர் இந்திராணி வந்து அப்போ இருந்த பிடி பழனிவேல் தியாகராஜனோட சீப்பரிசனால் வந்தாங்க. அப்போ தியாகராஜனுக்கு செல்வாக்கு இருந்தது, இப்போவும் செல்வாக்கு இருக்குது. ஆனால் அப்போ வந்து அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சர் மூர்த்தி தான் இங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் செல்வாக்காக இருக்கிறார். ஆனால் அமைச்சர் மூர்த்தி சொல்கிற ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா தெற்கு மாவட்ட செயலர் மணிமாறன் தரப்பில் வந்து 5வது வார்டு கவுன்சிலர் வாசுகிக்கு வந்து மேயர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு. அவரும் வந்து தலைமையிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறார். ஆனால் இதுக்கிடையில் வந்து அமைச்சர் தியாகராஜனும் வந்து அவர் என்ன செய்கிறாரு, நகர திமுக செயலாளர் தளபதி அவருடைய 61வது வார்டு கவுன்சிலர் செல்விக்கும் அவர் சீபரிஸ் பண்ணுறாரு. இப்போ நகர செயலாளரோட இதுக்கு கொடுக்கணுமா இல்லை அமைச்சர் மூர்த்தியோட ரெக்கமெண்டேஷனுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட திருமண நாள் சென்னையில் வந்து விழா மாதிரி கொண்டாடினாங்க. அதில் எல்லா அமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அமைச்சர் நேரு வீட்டில் வந்து மூர்த்தி இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு மூர்த்தி, என்ன சொல்கிறாரு, அமைச்சர் நேரு தான் இந்த பஞ்சாயத்தை முடிக்கணும். அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதிக வார்டுகளை வந்து மாநகராட்சியில் அதிக வார்டுகள் வந்து தெற்கு பகுதியில் தான் இருக்குது. ஆனால் வடக்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் தங்களுக்கு சீர்பரிசு செய்யணும், நாங்கள் சொல்கிற ஆள் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்து நகரம் வந்து எங்கள் மாவட்டங்களில் தான் வருது, எங்கள் வட்டத்துக்குள்ளே தான் வருது. அதனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மத்திய தொகுதியிலேருந்து தான் இந்திராணியை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் மத்திய தொகுதியில் இருந்து அதே சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் மேற்பதவி கொடுத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நகர செயலாளர் தளபதி தியாகராஜன், அமைச்சர் தியாகராஜன் இவங்க தரப்பில் வந்து பேசுகிறாங்க. இதில் வந்து அமைச்சர் மூர்த்திக்கு வந்து மிகப்பெரிய அப்செட்டு. அவரும் பல விதங்களில் காய் நவுத்துறாரு, என்ன செய்கிறதுனே தெரியல. புதிய மேயரை வந்து தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப இதாக டெக்னிக்கலாக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அமைச்சர் தியாகராஜன் தரப்பில் வந்து இந்த செல்வின்னு ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல, மேயர் பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கல்வி தகுதி அப்படிங்கிறது பெருசாக இல்லை. இதுவே வந்து ஒரு குறைபாடாக வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே இந்திராணியை தேர்வு பண்ணி அது ஒரு பஞ்சாயத்தாகி அது விமர்சனமாகி அதிமுக அதை கையில் எடுத்து அவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இதே போல் ஒரு சூழ்நிலை திரும்பவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க ஒரு கல்வி தகுதியை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதுரையில் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னது அப்படின்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி வந்து பேசியிருக்காரு. இது நேருக்கு வந்து இந்த விஷயம் இந்த டீலிங் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆஹா, இது நல்ல டீலிங்காக இருக்கு. அமைச்சர் மூர்த்தி வந்து ஒரு 10 தொகுதியிலையும் வந்து வேட்பாளர் நிறுத்தி அந்த வேட்பாளர்களை வந்து ஜெயிக்க வச்சு அவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இல்லை. இருக்கட்டும், ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னம்னா நாங்கள் சொன்னால் தான் மேயராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கொஸ்டினையும் அமைச்சர் நேருகிட்ட வந்து மூர்த்தி வச்சிருக்கிறாரு. ஓகே அப்படின்ட்டாங்க. தலைமை வந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா தியாகராஜன் தரப்புக்கும் சரி, அவர் நகரச் செயலாளர் தளபதிக்கும் சரி ஒரு டென்ஷன் தான். என்னடா இது நம்ம சொல்கிற ஆட்களை வந்து அவங்க போட மாட்டேறாங்க அப்படின்னா, அமைச்சர் மூர்த்தி வந்து ஏற்கனவே திமுக வந்து அங்கே வலுவாக திமுகவோட தலைமை அப்படிங்கிறதுல ரொம்ப வலுவாக வந்து நிற்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது தலைமை வந்து அவரை நம்புகிறாங்க. நம்பி இப்போ கிரீன் சிக்னல்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் மூர்த்தி சொல்கிற நபருக்கு தான் மேயர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாசிக்கு தான் மேயராக வருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மதுரையில் ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ விஷயங்கள் தான் நேற்று நடந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றி அப்படிங்கிற அரசியல் விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.